ஆன்மீகத்துல இப்போ முழுசா இறங்கிட்டேன் நானுன்னு வைங்க. ஓகே. முழுமையாக ஆன்மீகத்துல என்னை ஏதாவது ஈடுபடுத்திக்கிட்டேன் என்ன. சாம்பிள் மேம் ஏதாவது? அந்த குபேர பூஜை வந்து பண்ணி ஆ, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெண் கேரளால இருக்காங்க. வேணா என்னோட குபேர பூஜை அந்த வீடியோ கீழ நீங்க போய் பாருங்க. அந்த ம். கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. ம். ஆ அதுல பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து கேரளால இருக்காங்க. இந்த குபேர பூஜை என்னமோ இவங்க நம்பிக்கை அது ஆரம்ப காலகட்டம். இப்பன்னா நெறைய பேர் எல்லாரும் பரவலா ம். பண்ணாங்க. ம். குபேர ம். ம். பூஜை அப்படின்னு மொத நம்ம யூடியூப் சேனல்ல தான் கொண்டு ம். வந்தேன். ம். அது பண்ணாங்களாம். சரி இவ்ளோ நம்பிக்கையா இவங்க சொல்றாங்களே, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்சாங்களாம். செஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்த உடனே லாட்டரி சீட் எடுத்திருக்காங்க. ஓகே. லாட்டரி டிக்கெட் எடுத்த உடனே அவங்களுக்கு அது விழுந்துருச்சு. அப்பா! நல்ல அமௌண்ட் வந்துச்சாம். ம்ஹ்ம். அப்புறம் என்ன பண்ணாங்களா, சரி ஃபர்ஸ்ட் டைம் விழுந்துருச்சு. நம்ம இன்னொரு தடவ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு தடவ குபேர பூஜை பண்ணிட்டு, இன்னொரு லாட்டரி 9 முறை இந்த மாரி செஞ்சு லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்கு அந்த அது பெண்ணுக்கு. எப்படி மேம்? தெரியல. அதே அதான் அந்த பூஜைக்கு அந்த மகிமை இன்னொன்னு நம்ம இன்வால்வ்மென்ட் அப்புறம் ம். நம்பிக்கை தாங்க. மனசளவுல நம்புறது இருக்குல்ல. நம்பிக்கை, நம்பிக்கை. தீரமான ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்றது ஒண்ணு இருக்கு. நான் எப்படி செஞ்சேனோ, அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கன்னா, கட்டாயம் அது வந்து நெறைய பலன்கள் இருக்கு. அப்புறம் இன்னொரு அம்மா வந்து வந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55, 60 வயசு கிட்ட இருக்கும். அவங்க என்ன நேர்லயே பார்க்கறக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டு வந்தாங்க. பொதுவாவே இப்ப நெறைய கவுன்சிலிங்ஸ் குடுத்துட்டுருக்கேன். ஃபேமிலி கவுன்சிலிங், அப்புறம் ஸ்பிரிச்சுவல்ல ஏதாவது இது என்ன பண்ணா எங்களுக்கு சரியாகும் அப்படின்ற மாரி கேட்டு வராங்க. ஸ்பிரிச்சுவலி குடுக்குறேன். குட் ஹார்ட்டட் பீப்பிள்க்கு சில விஷயங்கள் எல்லாம் போக, போக நம்ம நம்புனோம்னா கிடைக்கும்.